இது வந்து பூண்டு, சின்ன வெங்காயம். இது ஊறுகாய் பண்ணுறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், பூண்டு, புளி கரைசல், ஒரு 100 கிராம்ஸு புளியை கரைச்சிக்கணும். தேவையானதுக்கு வெல்லம், மிளகாத்தூள், சால்ட்டு, கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, இத்தனையும் போட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். 4 ஸ்பூனு. ஒரு டீஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா வதக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். செவந்து வந்த மேலே மிளகாத்தூள், மூணு ஸ்பூன், தேவையான உப்பு, புளி கரைசல், புளியை வந்து கரைச்சிருக்கிறது ஊற்றி விடணும். பெருங்காயம் தூள் கொஞ்சம் போடணும். இது நல்லா கலக்கி விட்டு நல்லா கெட்டியாகணும். இப்படி நல்லா கொச்சி வரும்போது வெல்லம் போடணும். வெல்லம் ஒரு 50 கிராம் வெல்லம் சேர்க்கணும். அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். நல்லா பதம் வர மட்டும் கலந்து விடணும். நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு. இது இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இதை பாருங்கள், பவுலில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஒரு 3 மாதம் கணக்கில் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம்.